கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாம் இந்த வாரங்களில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஜெபிப்பதனால் தேவ தயவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய தயவு நமக்கு வானம் திறக்கப்படுகிறதே, நாம் அதன் மூலம் ஆவியானவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதையும் இந்த வசனத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஹல்லேலூயா. உபாகமம் 28 அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய தயவுள்ள கரம் நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு இவ்வளமாக வானத்தை திறந்து, வானம் திறக்கப்படுதல் என்பது ஆவியானவரை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆவி பொருளிந்தெழுதப்படுகிற காலத்தையும் தெய்வீக சந்திப்பு மற்றும் தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாகும் காலத்தையும் குறிப்பதாகும். ஆனால் இந்த காலகட்டத்தில் தேவனுடைய ஜனங்கள் ஆவிக்குரிய மற்றும் பொருளாதார ஆசீர்வாதங்களில் பொழிந்திரளப்படுதலை அனுபவிக்க தொடங்குகின்றார்கள். ஆமேன். ரட்சிக்கப்படாதவர்கள் கூட தொடப்படும்படிக்கு இன்றைக்கு சமுதாயத்திலே அல்லது குறிப்பிட்ட நபர்கள் அல்ல குறிப்பிட்ட ஜனங்களுக்குள்ளேயே இன்றைக்கு ஆவியானவர் அவர்களை தொட்டுவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அவங்க பெற்று அவர் செழித்து இருக்கிறதை, அவர்கள் சந்தோஷமா இருக்கிறதை, சமாதானமா இருக்கிறதை, வியாதியிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறது நீங்கள் காண்பீர்கள். என்ன இவர்களுக்கு என்ன நடந்தது, திடீரென்று ஒரு நாளில் இப்படி மாறிவிட்டார்களே என்று சொல்லி நான் நினைக்கலாம். அதுதாங்க ஆவியானவர் தொடுதல். அதுதான் தேவ தயவுள்ள கரம் நம்மீது இருந்தது என்று சொன்னால் வானங்கள் நமக்கு திறக்கப்படும். ஆசீர்வாதத்தின் மழை அவர் பொழிந்தருளி நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரத்திலும் எல்லா ஆசீர்வாதம் தருவார். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். அநேகர் கடனாளிகளா இருந்தார்கள், கடனெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு இப்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் தேவ தயவுள்ள கரம் உங்கள் மீது இறங்கினது என்றால் வானமும் திறக்கப்படும் உங்களுக்காக. பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிப்பீர்களா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவும் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து எப்பத்தாண்டு சொல்லி இந்த மனிதர்கள் முன்பாக நான் விற்கப்பட்டு போக கூடாதபடி லாசருவை உயிரோடு எழுப்படி எனக்கு மனம் இறங்கும், உதவி செய்யும், அற்புதம் செய்யும் என்று சொல்லி வானத்தை நோக்கி எப்பத்தா என்றார். வானம் திறக்கப்படி. இன்றைக்கு எப்பத்தா என்று சொல்லுங்கள். தேவ தயவுள்ள கரம் உங்கள் மீது இறங்கி நீங்கள் ஜெபிக்கிற வேளையில் வானம் திறக்கப்பட்டு உங்களுடைய எல்லா பிரச்சனையிலிருந்து கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு உங்களை விடுவிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த உபாகம் 28:12 படி ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் மழை பெய்ய செய்யவும் இன்றைக்கு தான் அந்த ஏற்ற காலம். ஜெபிங்கள், வேதத்தை வாசியுங்கள், ஆராதிங்கள், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் போட்டிய செய்து தேவரீர் உடைய தயவுள்ள கரம் இவர்களை இன்றையிலிருந்து ஒரு புதிய பாதையில் வழிநடத்தி செல்லட்டு, புதிய காணட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி வாஞ்ச ஷீலா ரொசாரியோ. ஆமேன்.